ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வரவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாரையும் வெள்ளையாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. யாராவது சிரிச்சது? உங்களை எல்லாரையும் வெள்ளையாக பார்த்தது நல்லா தான் இருக்கு. நீங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அப்படியே ஆட்டி ஆட்டி பாடினதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் கொட்டாவி விட்டுக்கொண்டே ஆட்டினீங்க பார்த்தீங்களா? அது கண்கொள்ளா காட்சி. எப்போ அந்த குருத்தோலை கையில் இருக்கும் போதும் கொட்டாவி நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ஏசையா, இன்னைக்கு போய் இவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, இவர் சும்மாவே சீக்கிரம் முடிக்க மாட்டாருன்னு 4 பேர் யோசிக்கிறதும் என் காதில் கேட்குது. சரி, நீங்கள்லாம் பவனி போயிட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் நான் உண்மையான பவனிக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி, வாசிக்கலாமா? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எல்லா வருடத்திலும் அந்த புனித வெள்ளி வருகிற அந்த வாரம் அல்லது ஈஸ்டர் என்று கொண்டாடப்படுகிற அந்த வாரத்திற்கு அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை இப்படி நாம் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அனுசரிப்பது நமக்கு வழக்கம். ஏன் அதை அப்படி செய்கிறோம் என்றால், ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திற்காக செய்யவில்லை. இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருந்த இந்த உலகத்தின் நாட்களிலே நிறைவேறிய நடைபெற்ற ஒரு சம்பவம். அதுவும் சாதாரணமாக நிறைவேறவில்லை, நடக்கவில்லை. அந்த சம்பவமும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடக்க போகிற இந்த சம்பவம் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அது முன்னறிவிக்கப்பட்டிருந்த அப்படியே அது இயேசுவின் நாட்களிலே நடந்தேறியது. அதைத்தான் 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது அற்புதம், அவர் வாழ்ந்தது அற்புதம், அவருடைய ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் அற்புதம். அதே நேரத்திலே அவர் ஊழியத்தின் பாதையிலே நடக்கிற பல காரியங்கள் அது பல தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது என்ன நடக்கும் என்பதெல்லாம் பலவிதமான தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போலவே பஸ்கா பண்டிகையின் சில நாட்களுக்கு முன்னதாக இயேசு எருசலேமுக்குள் வருவார். அவர் சாதாரணமாக வருகிறதில்லை. அவர் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறினவராய் தாழ்மையுள்ளவராய் நீதியுள்ளவராய் ரட்சிக்கிறவராக வருவார் என்று சொல்லி அன்றைக்கு சகரியா தீர்க்கன் எப்படி முன்னறிவித்தானோ அதே வார்த்தையின்படியே எழுதினது ஒரு எழுத்தும் மாறாமல் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அப்படியே நிறைவேறியது என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் ஒரு பெரிய அடையாளமாயிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் என்ன ஆகாது, என்ன ஆகாது, நாங்கள்லாம் அமைதியாக தான் இருப்போம் அப்படிங்கிறீங்களா? பொய்யா போகாது, இந்த பக்கம் சொன்ன மாதிரி தரையில விழாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட இங்கிலீஷ்ல மெசியானிக் ப்ராஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி அப்படியே நிறைவேறியதோ, அவரை உண்மையாய் ஆராதித்து தொழுது கொள்ளுகிற உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது அப்படியே நிறைவேறும். ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நீங்களும் நானும் ஆராதிப்பது மாறாத தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Thank you, Jesus. இந்த எருசலேமுக்குள் இயேசு வந்தது 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் எல்லா சுவிசேஷகர்களும் எழுதி வைக்கவில்லை. ஒரு சில சம்பவத்தை நீங்க மத்தேயுல தான் பார்க்க முடியும், ஒரு சில சம்பவத்தை நீங்க மார்க்ல தான் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் வித்தியாசமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு சம்பவம் மட்டும் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தந்த சுவிசேஷகர்கள் மத்தேயு எப்படி அதை பார்த்தாரோ, மார்க் எப்படி அதை பார்த்தாரோ, லூக்கா எப்படி அதை சொல்ல கேள்விப்பட்டாரோ, யோவான் எப்படி அதை அறிந்து கொண்டாரோ, அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சுக்கணும்னா மத்தேயு 21 அதிகாரத்தில் இருக்கு, மார்க் 11 அதிகாரத்தில் இருக்கு, லூக்கா 19 அதிகாரத்தில் இருக்கு, யோவான் 12 அதிகாரத்தில் இருக்கு. வீட்டில் போய் தேடி வாசிச்சுக்கோங்க. சரியா? சரி, இந்த சம்பவம் எதற்கு அடையாளம்? அதை நீங்கள் தியானிக்கும் போது இன்னும் நீங்க தியாலஜிக்கலா அதை படிப்பீர்கள் என்றால், the triumphal entry of Jesus into Jerusalem அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ட்ரையம்ப் அப்படின்னா என்ன? ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாவீரன் அவர் தேசத்துக்குள்ள வரும்போது அவருக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்புக்கு ஒப்பானது அந்த பவனி. இப்போ இன்னைக்கு நம்ம விளையாட்டு வீரர்கள் யாரோ ஒருத்தர் போயிட்டார், ஏதோ ஒரு கண்ட்ரில போய் பயங்கரமா சாதிச்சிட்டாருன்னா, அவர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோன்னு என்ன பண்றாங்க, அவருக்கு அப்படியே மாலை போட்டு அதை போட்டு குதிரை வண்டியில ஏத்தி என்னென்னத்திலேயே ஏத்தி பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க. அந்த நாட்களில் ஏதோ ஒரு யுத்தத்திலே ஒரு யுத்த வீரன் மாபெரும் வெற்றியை பெற்று விடுவாரானால் அவருக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்புக்கு ஒப்பான ஒரு வரவேற்பு அங்கே இயேசுவுக்கு நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்களின் வழக்கத்தின்படி, ரோம அரசாங்கத்தின் வழக்கத்தின்படி சொல்ல வேண்டுமானால், பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் அல்லது அன்றைய நாட்களின் நடைமுறையின்படி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்தவர்களை குதிரை மேல ஏற்றிட்டு வர்றது வழக்கம். ஆனால் இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். ஏனென்றால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் குதிரையின் மேல ஏறி வருவார்னு இல்ல, கழுதையின் மேல ஏறி வருவார்னு சொல்லப்பட்டது அப்படியே நடந்தேறியது. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கழுதை மேலதான் ஏறுவீங்கன்னு சொன்னா கழுதை மேலதான் ஏறுவீங்க. ஆமா, அதை தவிர ஆண்டவர் உங்களுக்காக புதுசா ஒரு யானை ஒட்டகத்தெல்லாம் அனுப்ப மாட்டார். சரியா? எனக்கு இதுதான் கிடைச்சிச்சான்னு யோசிக்கிறீங்களா? இயேசுவுக்கே கழுதை தான் எழுதி வைக்கப்பட்டிருந்தது, அவருக்கே கழுதை தான் கிடைத்தது. உங்களுக்கு கிடைத்த கழுதையை குறித்து நீங்கள் ஏன் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு கொடுத்த கழுதைக்காக ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பாபு. எந்த கழுதையை மனசுல வச்சு சொன்னீங்க? வீட்டுல போய் ரகசியமா கேட்டுக்கோங்க. என்ன சரி, அந்த வெற்றி பவனி என்று சொல்லப்படுகிறது. இதே போன்ற காரியம் பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது. இன்னும் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த போது அவரை எப்படி தெரியுமா கூட்டு வர சொன்னாங்க? கழுதை மேல ஏத்தி கூட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்துல இருக்கு, 33, 38 நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. அவரை ஏத்திட்டு வரும்போது எப்படிதான் எழுத்துட்டு வர சொன்னாங்க? கழுதை மேல ஏத்திட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க நம்ம ஊர்ல இந்த பேப்பரை தின்னுக்கிட்டு குப்பையை தின்னுக்கிட்டு பொதி சுமந்துக்கிட்டு இருக்குமே அந்த கழுதை மாதிரி நினைச்சிடக்கூடாது. எருசலேம்ல இருந்த அந்த நாட்கள் இருந்த கழுதெல்லாம் எப்படிப்பட்ட கழுதை? நல்ல ஸ்ட்ராங்கான கழுதை, கிட்டத்தட்ட ஒரு குதிரைக்கு ஈக்குவலான ஒரு கழுதை என்று சொல்லப்படுகிறது. நான் போய் பார்க்கல, யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரி, அடுத்து அதே பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல யெகூவை கூட்டிட்டு வரும்போது கூட அவருக்கு முன்பாக இப்படித்தான் வஸ்திரத்தை விரித்தார்கள், மரக்கிளை எல்லாம் போட்டார்கள், இப்படிலாம் இருக்கும். இது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு நடைமுறை. அதே காரியம் இயேசு அன்றைக்கு எருசலேமுக்குள் வரும்போது அந்த பவனியிலே அப்படியே நடந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசியின் வார்த்தைகளில் என்ன சொல்லப்பட்டதோ அது
ஒரு எழுத்தும் மாறாமல் அப்படியே நிறைவேறியது. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு எல்லாம் நல்லா பவனி போயிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுக்கு. ஆமாம், நான் பாஸ்டர்கிட்ட கூட கேட்டேன், நீங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் வச்சு நல்லா அந்த நிழலாக இருக்கும்போது பவனி போயிட்டு ஒரே சர்வீஸாக வச்சுட்டா ரொம்ப வசதியாக இருக்குமேன்னு, வெயிலில் போய் நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட வேணாமேன்னு கேட்டேன். ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட பதில் பாதி பேர் வரமாட்டாங்கன்னு. சரி, அது எப்படியோ அது நீங்களாச்சு. ஆனால் நீங்கள் பவனி போனது நல்லது. இப்படி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நான் தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் எப்பவுமே இப்படி வந்ததில்லை. என்னை பார்க்கும்போது பாஸ்டர் அம்மாவுக்கு கூட அடையாளம் தெரில. அவங்க இப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள தாண்டி தான் போனேன். அப்புறம் நான் உள்ளே வந்தப்போ எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் உங்களை தாண்டி தான் வந்தேன்னு சொல்லும்போது, ஓ, நான் ஏதோ ஒரு சின்ன பையன் போகிறான்னு நினச்சிருப்பேன். நாங்கள் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என்னை சின்ன பையன் என்று சொன்னதற்காக ஆண்டவரே, அடுத்து வரும்போது உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி வந்துடுறேன். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து இந்த சம்பவத்திற்குள்ளிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க பவனி போறது, இந்த மட்டையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறது, குருத்தோலையை கையில பிடிச்சிட்டு போனது எல்லாம் நல்லது. நிறைய சபைகள்ல நான் ஆரம்பத்தெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் இதை இப்படிதான் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி. ஆனா அப்புறம் தான் எனக்கு சொல்லப்பட்டது இந்த மட்டை ரொம்ப புனிதமான மட்டை என்று சொல்லி வீட்டுல பத்திரமா வச்சிருந்து அதை எங்கேயும் தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு அப்படியே காய வச்சு, அது காஞ்ச உடனே அப்படியே அதை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில பூசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். ஆமா, நீங்க எதுக்கு கையில வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த மட்டை மரத்துல இருந்திருக்கலாம். அந்த மட்டையை நீங்க காய வச்சு போட்டு அது ஒன்றும் புனிதமாக போறதில்லை, உங்களை புனிதமாக்க போறதும் இல்லை. நீங்க அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில போட்டாலும் சரி, வாயில போட்டாலும் சரி, அதுக்கு அந்த மட்டை யோசிக்கும், டேய் நான் மரத்துல இருந்திருப்பேனேடா அப்படின்னு மட்டை உங்களை பார்த்து கேட்கும். சரி, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவை வரவேற்றார்கள். அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்ப இன்னைக்கு போன பவனியை விட்டுருவோம். நம்ம அன்னைக்கு இயேசு போன அந்த பவனிக்குள்ள நம்ம போறோம். எத்தனை பேர் வர ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இந்த பவனி போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த பவனிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. சரியா, நான் போற வரைக்கும் போவேன். எப்ப பவனி முடியுதோ அப்ப நான் முடிச்சிருவேன். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றேங்க பாப்போம்? ஆமா, சொல்லாதவங்களுக்கும் அதே டைம் தான். முடிஞ்ச உடனே சமோசா கேட்பாங்களா? சரி, வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? என்ன நடந்தது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு போங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு சொல்லுகிறார் சீஷரிடத்திலே பார்த்து, நாம் எருசலேமுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக சீஷர்களே, உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்திற்கு போங்கள். அங்கே என்ன இருக்கும்? ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையோட குட்டியும் இருக்கும். ஆண்டவர் சொல்லும் போது அடுத்த வார்த்தையில கழுதையை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லல, குட்டியை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லல, அவைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். ஆமா, எந்த கழுதையை வச்சு சொன்னீங்கன்னு தெரியாது, எந்த குட்டியை வச்சு சொன்னீங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்கு கழுதையாகிய நீங்களும் வேணும், ஆண்டவருக்கு கழுதை குட்டியாகிய உங்க சந்ததியும் வேணும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர், ஒருவேளை நீங்க புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை இன்னும் உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, அவங்க ஆண்டவர்கிட்ட வரலையேன்ற உங்களுக்கு கவலை இருக்கும். ஒருவேளை அவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க, முரட்டாட்டமா இருக்கிறாங்க, அது ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் தேவ ஜனங்களாகிய ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயும் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். இன்னைக்கு நமக்கு கழுதை குட்டி மேலதான் அக்கறையே இல்லை, கழுதை குட்டி மேலதான் அக்கறையே இல்லை. நான் நிறைய இந்த வாலிபர் கூட்டம் இல்லை அந்த சிறுவர்களுக்கு சில இதெல்லாம் பார்க்கும்போது, புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க கூட ரொம்ப வேதத்தில் தேறினவர்களாக ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறத பார்ப்பேன்.
ஆனா பல நேரங்கள்ல பாரம்பரியமா பல விதத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். எனக்கு ரொம்ப வேதனையோட சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்ம மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளை குறித்தும் ரொம்ப கரிசனை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகளும் அவருக்கு வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிக வைராக்கியமா இருக்கிறார். ஆனா நமக்கு தான் அந்த வைராக்கியம் என்ன செய்யல, புரியல. ஆனா சத்ருவுக்கு நல்லா தெரியும், சத்ருவுக்கு நல்லா தெரியும். நீங்க வேதத்துல நல்லா தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற குடும்பத்திலே அவன் ஒன்னு குடும்பத்துல கை வைப்பான், அதை முடிச்ச உடனே அடுத்து யார் மேலதான் கை வைப்பான், பிள்ளைங்க மேலதான் கை வைப்பான். நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. முதல் குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன். ஆதாம் ஏவாள் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஸ்திரீயின் வித்தாகிய ஒருவர் வெளிப்படுவார், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரியும். அப்போ ஸ்திரீயின் வித்து என்பதுல சத்ரு ரொம்ப கவனமா இருக்கிறான். அடுத்தது அவன் கை வச்சது யாருதான்? காயின் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நீங்க வேதத்துல எல்லா குடும்பத்திலையும் லைனா நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஒன்னு அந்த குடும்பத்துல கை வைக்க பார்ப்பான், அது முடியலையா அடுத்த டார்கெட் யாருதான்? பிள்ளைங்க தான். அப்படியே குடும்பத்துல கை வச்சுட்டாலும் அப்படியே விட்டுற போறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் ஸ்திரீயின் வித் என்று ஒன்று சொல்லிவிட்டார், அது யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவை என்னதான்? பிள்ளைங்க மேல டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா இதுல நம்ம கவனமா இருந்தோமானால் நம்ம அதை மேற்கொள்ள முடியும் ஈஸியா. எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. படிக்கிறதுக்குன்னா பயங்கர பிரயாசம் எடுப்போம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு டீயை போட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணுவோம். அந்த ஸ்பெஷல் கிளாஸை கூட்டு போறதுனா அதை பண்ணுவோம், அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்னா அதை பண்ணுவோம், அந்த கோச்சிங் இந்த கோச்சிங் அந்த கோச்சிங் எல்லாம் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் என் பையன் கூட இல்லை என் மக்கள் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் என் கூட அவங்க கூட வேதத்தை வாசிச்சிருக்கிறேன்னா, அவங்களுக்கு வேதத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, அவனை சும்மா 14 வயசு ஆச்சுன்னு கொண்டு வந்து ஞான ஸ்நானம் கொடுக்குறேனா, அல்லது உண்மையிலே ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு காண்பிச்சு கொடுத்துருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம எங்க விட்டுட்டோம்? எங்கேயோ விட்டுட்டோம். நிறைய ஊழியக்காரங்க ஃபேமிலியில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு என்னை ரொம்ப நேசிக்கிற போதகர் தான். அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பார்ப்பேன், அந்த பிள்ளைங்க ஸ்தோத்திரம் கூட சொல்லாது. வந்து சின்ன வயசுல யாரு வீட்டுக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும்டான்னு எங்க அம்மா அடி போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரங்க வீட்டிலேயே இல்ல, போனவன் யாரோ வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த பாஸ்டர் ஒரு தடவை என்கிட்ட சொல்றாரு, பிரதர் என் பிள்ளைங்க எப்படியாவது வந்து நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, சபையில் ஆராதனை நடத்துறவர்களாக வரணும் பிரதர், எனக்கு அதான் ஆசை அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷம்தான், உருவாக்கணும் தான். ஆனா பேசிக்கே நமக்கு சொல்லி கொடுக்கலையே நம்ம பிள்ளைங்களுக்கு. யூடியூப்ல பார்த்துட்டு யோசிப்பார், ஏன்ட்ட நீங்க நேர்லயே சொல்லியிருக்கலாமே பிரதர், அதையா பிரசங்கத்துல சொன்னீங்கன்னு கேட்பார் என்கிட்ட. ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, நிறைய இடத்துல இப்படிதான் பாக்குறேன் நான். எங்கேயோ மாறிட்டோம், நம்ம பிள்ளைங்களை குறித்து எங்கேயோ தவறிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கூட நம்ம ஒழுங்காக நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்த தவறிட்டோம். ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். அல்லேலூயா. ஆமா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாகலாம் ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்றாரு. நிறைய விளக்க நேரம் இல்லை. ஆண்டவர் அந்த பவனியில முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஏதோ கழுதையும் குட்டியும் சேர்த்து கூட்டணும் ஆண்டவர் சும்மா சொல்றதா நான் பார்க்கல. ஆண்டவர் ஒரு மாபெரும் காரியத்தை பின்வரும் சந்ததிக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்க எருசலேம்ல அந்த கல்வாரி சிலுவையை தூக்கிட்டு அழுதுட்டு போகும்போது அழுத ஸ்திரீகளெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்காகலாம் அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிரயாசம் எடுத்திருக்கிறோமா நம்ம பிள்ளைங்களுக்காக? எடுக்கலன்னா இன்னைக்கு எடுங்க. சரியா? ஆரம்பம் அந்த சின்ன வயசுல நம்ம போடுகிற அந்த விதை அவனுக்குள்ள கடைசி வரை நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு அவர் எங்க தான் ஓடினாலும் அது கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரும். என்ன இழுத்துட்டு வந்துச்சு, அதனால நான் சொல்றேன். ஆமா, எங்க அம்மா அப்படி ஸ்ட்ரிக்டா வளர்த்ததுனால நாங்கெல்லாம் ரொம்ப யோக்கியமா இருந்ததெல்லாம் கிடையாது.
நான் பண்ண அட்டகாசம் எனக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள போட்ட அந்த வசனம், வார்த்தை, விதைகள், அது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்தபடினால அது கரியான நேரத்தில் கொண்டு வந்து இழுத்து நிறுத்துச்சு. சரி, அப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய காரியத்தை சொல்லிட்டே போவேன், நேரம் இல்லை. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆண்டவர் சொல்றாரு சீஷர்கள்ட்ட நீங்க போய் அதை அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் ஏதாகிலும் உங்களை கேட்டால் இது இயேசுவுக்கு தேவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்னு சொல்றார். இப்போ உங்க பாஸ்டர் உங்க 2 பேரை கூப்பிட்டு அந்த பக்கத்து தெருவுக்கு போங்க, அங்க ஒரு 2 பைக் நிக்குது, ஒரு பெரிய பைக் நிக்குது, ஒரு சின்ன பைக் நிக்குது, அதை தள்ளிக்கிட்டு வாங்க, கேட்டா பாஸ்டருக்கு வேண்டும்னு சொல்லுங்கன்னு சொன்னார்னா எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் போவீங்க? ஹலோ, போவியாப்பா? அவர் சொல்லிதான் பார்க்கட்டுமே அப்படிங்கிற. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்களை பார்க்கும்போது பல நேரத்தில் இவங்க கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் எப்படி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு சில சீஷர்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவர் குறித்திருக்கிற வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமானால், அது உங்க ஊழியத்தில் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கலாம், சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் புரியாத காரியமா இருந்தாலும் அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறல யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? அன்றைக்கு சீஷர்கள் எப்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தார்களோ அப்படி நான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்றேன், ஆண்டவரே பலிபீடத்துல தூக்கி வச்சிடுறேன், நீங்க எரிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லி பாருங்க, காரியங்கள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து அங்க சொல்றாரு, அந்த குடும்பத்திடத்துல போய் என்ன சொல்லுங்களாம், இது தேவனுக்கு தேவை என்று சொன்ன உடனே அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி கொடுத்தாங்களா? எந்த குடும்பம் அப்படி கொடுக்கும்? எந்த குடும்பம் அப்படி கொடுக்கும்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு மோசமான நிலைமையில இருந்தாலும் யூதர்கள் அன்றைக்கு வேத வசனத்தை நன்கு அறிந்திருந்தவர்கள். அவங்க உண்மையாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, அவர்கள் என்ன பாட்டு பாடி ஆராதித்தார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான் தான் பாடினாங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை மேசியா, வெளிப்பட்ட தாவீதின் குமாரன் என்று அங்கீகரிக்காத அந்த ஜனம் அன்னைக்கு பார்த்து பாடுது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான் பாடுது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா பர்திமேயின் ஒரு குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு கத்துனான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அவர் தான் மேசியான். அவன் கண்ணு குருடா இருந்தாலும் அவன் மனக்கண்கள் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்திருக்கு. ஆனா இந்த சம்பவத்தில் நீங்க பார்க்கும்போது இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எங்க போனாலும் நீர் யார் இதை சொல்றதுக்கு, நீர் யார் இதை சொல்றதுக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்த கூட்டம் இன்னைக்கு அதுல இருந்து ஒரு கூட்டம் பாடுது, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி. அப்ப நான் என்ன யோசித்தேன், இந்த கழுதைக்கு சொந்தக்கார குடும்பம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிந்திருந்த குடும்பம், இயேசுவை நம்பி இருந்த குடும்பம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். ரெண்டாவது, அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நம்புறவர்களும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்கு அறிந்திருக்கிற குடும்பமும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை நன்கு அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? வேத வாசனத்தை தியானிக்கிறோமா? ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சத்திய வேதத்தை ஏதோ கடமைக்குன்னு வீட்டில் ஷோகேஸில் வச்சிருக்கிறோமா? கலர் கலராக பைபிள் வாங்கிடலாம், என்னென்னவோ ரேட்டு கொடுத்து வாங்கிடலாம். இன்னைக்கு நிறைய டிசைனாக பைபிள் வந்துருச்சு, எல்லாம் வாங்கிடலாம். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது. வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? அடுத்து அங்கே என்ன நடக்குது பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மார்க் 11:4. அந்த கழுதை எங்க கட்டப்பட்டிருந்துச்சான்? இரு வழி சந்தி அருகே கட்டப்பட்டிருந்த கழுதை. என்ன சந்தி? ஆமா, அது ஒரு 2-வே ஜங்ஷன். இப்படி வி ஷேப்ல வருது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. அங்க முக்குல என்ன இருக்கு?
ஒரு வீடு இருக்கு, அந்த மாதிரி இடம் இருந்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஆனா ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அந்த இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை, இதுவரைக்கும் ஒருவராலும் பயன்படுத்தப்படாத அந்த கழுதை இந்த பக்கம் போறதான்னு தெரியாது, அந்த பக்கம் போறதான்னு தெரியாது. அது எதை குறிக்கிறது? நம்மள பல பேர் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆமா, சர்ச்சுக்கு வந்தா ஒரு வாழ்க்கை, வெளியில போனா ஒரு வாழ்க்கை. ஆமா, உபவாச கூட்டத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, உபவாசம் முடிந்து போட உடனே வேற வாழ்க்கை. இதுவும் இருவழி சந்தி தான். இன்னும் ஒரு குரூப் இருக்குது, ரெண்டு நினைவுகளால் எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இங்கேயும் நாங்க வந்துக்கிறோம், அங்கேயும் நாங்க போய்க்கிறோம். எத்தனை நாள் இருவழி சந்தியிலே நிக்க போறீங்க? கடைசி வரைக்கும் சந்தியிலே நிக்க வேண்டிதான். ஆண்டவர் சொல்லுகிறார், பல இடங்கள்ல சொல்லுகிறார், இரண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு ஒருத்தனை நேசித்து இன்னொருத்தனை பகைப்பான். அந்த கதையே இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல வந்து விட்டால் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறவனே உண்மையில் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். அந்த ஒன்னெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஓரமா வச்சுக்கோங்க. கர்த்தரிடத்துல வந்துட்டா என்னதான்? ஒரே வழிதான், இரு வழிலாம் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். வேற வழியே கிடையாது. இரு வழி சந்தியில கட்டப்பட்ட கழுதையாவே நின்றுட்டு இருக்கிறீங்களா? அல்லது அதை செய்யலாமா இதை செய்யலாமா? ஒரே வழிதான், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய பிரயாசப்படுங்கள். அது இடுக்கமான வாசல் வழி தான் தெரியும், ஆனா அது எங்க போய் முடியுதா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா உங்களை கொண்டு போய் நடத்தும். வழி விசாலமான பெரிய வாசல் ஒன்று இருக்குது, அது எங்க போகுது? கேட்டுக்கு போகிற வழி. இதுக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்குல்ல, நீங்க போய் தியானிச்சுக்கோங்க. என்ன கேட்டுக்கு போகிற வழி எப்படிதான் இருக்கும்? விசாலமா தான் இருக்கும். ஆண்டவர் காண்பிக்கிற வழி கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும். ஆண்டவர் காண்பிக்கிற வழி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். என்னடா இது, வெள்ளை ட்ரெஸ் போட சொல்றாங்க, கம்யூனியன் எடுக்க சொல்றாங்க, உபவாசம் பண்ண சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர சொல்றாங்க, அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது எங்க போகிற வழி? நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற வழி. அது இடுக்கமான வாசல் மாதிரி தான் தெரியும். ரெண்டு வழியிலே நின்றுட்டு இருக்கிறாதீங்க. அந்த இரு வழியிலே கட்டப்பட்டிருந்த கழுதை அது ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்பட்டது, சரியான வழியிலே கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பக்கத்துல பார்த்து கேட்டுருங்க, பக்கத்துல பார்த்து கேட்டுருங்க, இரு வழியில நிக்கிறீங்களான்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்களோ? நான் 3 வழியில நிக்கிறேனே அப்படின்னு 2 பேர் யோசிக்கிறாங்க. 3 வழி என் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எந்த வழியா இருந்தாலும் சரி, முட்டு சந்தில போய் முட்டிக்கிறாதீங்க. நானே வழியும் சத்தியம் என்று சொல்லி ஒரே வழியை காண்பிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த வழியில வந்துருங்க, அவர் சரியான வழியிலே நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க தொடர்ந்து நம்ம வாசிச்சு கொண்டே வரும்போது அவர்கள் பயங்கரமா பாட்டு பாடி ஆராதிக்கிறார்கள். என்னது? ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே லூக்கா 19வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க பாப்போம். உண்டாவதாக என்று எதுக்குப்பா அதட்ட சொன்னீங்க? எதுக்கு அதட்ட சொன்னீங்க? அவங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா இவனும் மகிமைப்படுத்த மாட்டான், மகிமைப்படுத்துறவனையும் விட மாட்டான். இவனும் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவனையும் விட மாட்டான். இவனும் வசனம் கேட்க மாட்டான், கேட்கிறவனையும் விட மாட்டான். இது இந்த வைக்க படப்புல கிடக்கிற நாய், இதுவும் வைக்கல திங்காது, வர்ற மாட்டையும் திங்க கூடாது. எப்ப நீ எக்கேடாவது கெட்டுப்போ. அவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, துதிச்சுட்டு போட்டோமே, இவருக்கு வந்து உடனே என்ன பண்ணணுமா? அதட்டணுமா? தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கும், அதே நேரத்தில் நோ 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 இப்படி எல்லாம் செய்யாதன்னு சொல்ற கூட்டமும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும்.
தேவனுக்கு மகிமையை செலுத்த விரும்பாத ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, அது நம்ம குடும்பத்திலே இருக்கும், நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கும், நம்ம நண்பர்கள்ட்ட இருக்கும், சுத்தி இருக்கிறதுக்கும், மற்ற ஊழியர்கள்ட்ட இருந்து வரும். அது என்ன இப்படி செய்யறது, இது என்ன இப்படி செய்யறதுன்னு வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் கூப்பிடலன்னா இந்த கல்லு கூட கூப்பிடும் அப்படின்ட்டார். நீ கூப்பிடல, எனக்கு என்ன கிடக்கு, நீ கூப்பிடலன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும்பா. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல, துதிக்கிறதுல ஒருபோதும் குறை வச்சிடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா மட்டும் கிடையாது, ஆலயத்துக்கு வந்தா இங்க தம்பிங்கெல்லாம் கீபோர்டு வாசிச்சு கிட்டார் போட்டு பின்னாடி ஒருத்தர் வேற இருக்கு, இங்க காணோம், இப்போ ஒரு ட்ரம்பட் வேற ஊதுறாரு. எல்லாம் ஊதும் போது நமக்கு எல்லாம் என்ன வந்துருது, உற்சாகம் வந்துடும். ஆமா, வீட்டில் கொஞ்ச நேரம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் தனியா பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கன்னா என்ன செய்யாத, கொட்டாவி தான் வரும். இங்க இந்த அடி அடிக்கும் போது நம்ம கொட்டாவி வருது, வீட்டில் வருமா வராதா? இயேசுவின் நாமத்தினால அடுத்த தடவை இந்த கொட்டாவி யாருக்காவது வந்துச்சு, இறங்கி வந்து என்ன செய்வேன்னு தெரியாது, குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டே கொட்டாவி விடுறீங்களே, உங்களை என்ன பண்றது நான்? சரி, எதுக்கு இதை சொன்னேன்? ஆமா, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற கூட்டத்தின் மேல் அவர் பிரியப்படுகிறார். 69ஆம் சங்கீதத்தில் நல்ல வசனம் இருக்கு, கர்த்தரை பாட்டினால் பாடி துதித்து. எதுக்கு நம்ம பாடுறோம்? பிரசங்கியார் வர்றதுக்கு நேரம் வர வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாட்டை பாடுவோம் அப்படின்னு பாடுறதா? அது சில சர்ச்சில் பிரசங்கியார் லேட்டாக வரும்போது பாடுவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனால லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சில பிரசங்கியார் வேணுனே லேட்டாக தான் வருவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக பாடுறோம். அவருடைய ஆலயத்தில் வந்து பாடி துதிக்கிறது என்ன செய்யறதுக்கு? அவரை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த மியூசிக்கெல்லாம் இல்லைன்னா கூட பாட முடியும், வீட்டில் தனியா இருக்கும் போது பாட முடியணும். அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது, எதுக்கு நீ இதெல்லாம் செய்யறன்னு ஒரு கூட்டம் நம்ம நிந்திக்கும், தூஷிக்கும், அவமானப்படுத்தும். அதையும் பார்த்து சொல்லணும், நான் கூப்பிடலன்னா இந்த கல்லு கூப்பிடுண்டா என் இயேசுவை அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஹல்லேலூயா. சரி, இப்படியே பேசிட்டே போன நேரம் ஆயிரும். அடுத்து அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கழுதை ஏறி உட்கார்ந்துருக்கிறார் இயேசு. கழுதையின் மேல முதல்ல என்ன பண்றாங்க? கழுதையின் மேல ஒரு வஸ்திரத்தை விரிச்சாங்க. உடனே கழுதை பாக்குது, என்னடா இது, இத்தனை நாள் நம்மளை ஒருத்தனும் கண்டுக்கவே இல்லை, இன்னைக்கு என்ன பண்றாங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்களே. அடுத்தது கொஞ்சம் 2 ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கழுதைக்கு முன்னாடி வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. அந்த கழுதை பாக்குது, இத்தனை நாள் நம்மளை ஒருத்தனும் இப்படி பண்ணதில்லையே. அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே கழுதைக்கு முன்னாடி இப்படி இலையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ட்ரம் அடிக்கிறாங்க, டான்ஸ் போடுறாங்க. கழுதைக்கு ஒரே சந்தோஷம். வாவ், இந்த இஸ்ரவேல் எருசலேம் பட்டணத்துல இன்னைக்கு நான் தான் பெரிய விஐபி நினைச்சிச்சோ? நினைச்சிச்சா? இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, நினைச்சிச்சா? இன்னைக்கு நிறைய கழுதை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. இயேசு மேல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. ஆமா, இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மரியாதை, மதிப்பு, ஃபேம், நேம் எல்லாமே அது ஜான் சாமுவேலாகவே இருந்தாலும் இயேசு மேல இருக்கிற வரைக்கும் தான் என்ன போடப்படும்? முன்னாடி வஸ்திரம் போடப்படும், இலை கொலைகள்லாம் வெட்டி போடப்படும். ஆனா கழுதை என்ன நினைச்சிடக்கூடாது, எனக்கு தான் மகிமைப்படுத்துறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. தன் நிலைமையை அறிந்திருந்த ஒரு கழுதையும் அந்த சீன்ல இருக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன், அந்த கழுதைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சம்பவம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு. இதுதான் இயேசுவை சுமந்த கழுதை, இந்த கழுதையை நாம் வைத்து பராமரிப்போம், இதற்கு ஒரு சிலை வைப்போம் அப்படின்னா நம்ம செஞ்சிருவோம். இன்னைக்கு கழுதையாவே இருக்கட்டும், இயேசு மேல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. ஆமா, விரிக்கப்பட்ட வஸ்திரமும் பாடப்பட்ட பாடல்களும் அங்கே கொடுக்கப்பட்ட வரவேற்பும் வெட்டி போடப்பட்ட கிளைகள், மரம் கிளைகள் எல்லாம் கழுதைக்கு போடப்படலம்மா, கழுதை மேல இருக்கிற இயேசுவுக்கு தரப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வந்த பிற்பாடு எனக்கு கிடைத்திருக்கிற மரியாதை, மதிப்பெல்லாம் கூடி இருக்கு. ஆனா யாருனால வந்துச்சு? என்னால வரல, என்னுடைய திறமனால வரல, என்னுடைய தாளந்துனால வரல, நான் பிரசங்கம் பண்றதுனால வரல. இயேசு தந்த அபிஷேகம், அவர் தந்த வார்த்தை என்னோடு இருப்பதனால அது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த 10 நாள் நான் ஜார்க்கண்ட்ல ஒரு 4-5 நாள் இருந்தேன், நேபாளில் ஒரு 3 நாள் இருந்தேன், பீகாரில் ஒரு 2 நாள் இருந்தேன். எல்லா ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வியாழக்கிழமை வந்தேனா? ஆமாம், வியாழக்கிழமை தான் வந்தேன். சரியா?
அங்கே பாட்னாவில் நான் ஒரு அண்ணன் வீட்டில் இருக்கும்போது, ஒரு மிஷினரி வீட்டில், அவங்க வீட்டில் தான் கடைசியாக கிளம்புறதுக்கு முதல் நாள் இருந்தப்போ என் கூட நேபாளுக்கு வந்த அங்கே 20 வருஷமாக ஊழியம் செய்கிற ஒரு அண்ணன் கேட்டார், பிரதர் நீங்கள் எப்படி மெசேஜ் எல்லாம் எடுக்கிறீங்க? நான் என் ரூமில் அங்கே உள்ளே இருக்கும்போது, எப்படி நீங்கள் மெசேஜ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். நான் கேட்டுக்கிட்ட மனசுக்குள்ளே, சரி ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரியத்தை அவரோட ஷேர் பண்ணேன். சரியா, அவர் கேட்டு முடித்து அவரோட பேசி கொண்டிருந்தேன். ஒரு 5 நிமிடத்தில் உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்காக மேலே போனேன். மேலே இன்னொரு மிஷினரி அவங்க இருக்கிறாங்க. அங்கே அவர் ஒரு ஹிந்தி மிஷினரி, இங்கிலீஷ் பேசுவார் நல்லா. உள்ள நுழைஞ்ச உடனே உட்கார வச்சு, பிரதர் ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் மெசேஜஸ், இட் வாஸ் சோ நைஸ் அப்படி இப்படின்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. கீழே இருந்தேன், ஒருத்தர் அதே கேள்வியை கேட்கிறார். அவர்கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இன்னொருத்தரும் அதே வார்த்தையை கேட்கிறார். அப்போதான் எனக்கு தோணுச்சு, விரிக்கப்படுற வஸ்திரமும் பாடப்படுகிற பாடல்களும் புகழ்ச்சியும் கழுதைக்கு கிடையாது, கழுதை மேல இருக்கிற இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்றது. ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல நமக்கு சில மகிமைகள் கிடைக்கும், சில ஃபேம் கிடைக்கும், நம்மளை பார்த்து பாராட்டுறவங்க இருப்பாங்க, நம்ம உயர்த்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனா அது எல்லாம் யார் மூலமாக வந்தது? தேவன் தந்த அபிஷேகத்தினால் வந்தது. அந்த அபிஷேகம் கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. பரிசுத்த ஆவியானவர் தந்த அபிஷேகம் சிம்சோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவன் பலசாலி. அபிஷேகம் போனதுக்கு அப்புறம் அவர் யார் தான்? மாவாற்றவர், வித்த காட்டுறவர் தான். அபிஷேகம் போனதுக்கு அப்புறமும், ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை தாளந்துகள் போனதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ண முடியும்? பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கூட்டம் பார்த்து கை தட்டும். ஆனா ரெண்டுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. சிம்சோன் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிற வரைக்கும் தான் அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அது போனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியல. நியாயாதிபதிகள்ல போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்பது அவருக்கு தெரியலையா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. நமக்கு தான் விழுதுன்னு நினைச்சோம்னா என்ன ஆயிடுச்சு? சோழி முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நேரம் ஆயிட்டே இருக்கு. அடுத்து அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். போதும் கவனிங்க. இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கிறோம். வெற்றி பவனி போலதான் தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் ஒரு வெற்றி வீரனை போலத்தான் அழைத்து கொண்டு வரப்பட்டார். ஆனா இங்க எருசலேமுக்கு சமீபமாக வந்த உடனே வசனம் சொல்லுது, அவர் நகரத்தை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுதார் என்று சொல்லி. லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று போட்டிருக்கிறது. ஆனா மூல மொழிபெயர்ப்பிலே அந்த கண்ணீர் அவர் தனக்குள்ளாக அமைதியாக அழுதார், சைலண்ட் கிரை. ஆனால் இந்த கண்ணீர் என்பது மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அவர் எல்லாரும் கேட்கும்படி தன்னுடைய முழு பலத்தையும் சொல்லி எப்படி சிலுவையில் என் தேவனே சத்தம் போட்டாரோ, அதே போல தன்னுடைய இருதயத்தின் வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி எல்லார் காதுகளும் கேட்கத்தக்கதாக மிகுந்த சத்தமிட்டு அழுதார் என்று சொல்லி மூல மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது. எதுக்கு இயேசு அழுதார்? நல்லா தானே போச்சு எல்லாருக்கும். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தானே நிறைவேறிச்சு. ஆனா என் ரிசல்ட் என்ன? எல்லாரும் இன்னைக்கு நம்ம பவனி போனோம், ரொம்ப சந்தோஷம். சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, இங்கே இத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக பாடுகிறார்கள், எல்லாருக்கும் நம்ம காண்பித்திருக்கிறோம், நல்லது. ஆனா ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தை பார்க்கிறார். அவரால் எருசலேமை பார்த்துட்டு கண்ணீர் விடாம இருக்க முடியல. வாய் ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு இவன் வஸ்திரத்தெல்லாம் விரிக்கிறான், இன்னும் சில நாள்ல என் வஸ்திரத்தை இதே கூட்டம் கிழிக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனும் அவன் வஸ்திரத்தை கிழிச்சுக்க போறான்னு அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் கிழிச்சிட்டு மினுக்கான வஸ்திரத்தை போடுவான்றது ஆண்டவருக்கு தெரியும். எந்த ஜனக்கூட்டம் தாவீதின் குமாரனேன்னு ஓசன்னான்னு பாடிச்சோ, அதே ஜனக்கூட்டத்திலிருந்து பொய் சாட்சிகள் எழும்புவார்கள் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அதே ஜனக்கூட்டம் இவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி
கூக்குரலிட போகிறது என்பதும் இயேசுவுக்கு தெரியும். அதே ஜனக்கூட்டம் இந்த இரத்த பலி என் மேல என் சந்ததி மேல விழட்டும் என்று சொல்லி மதிகெட்டத்தனமாக பேச போகிறது என்பதும் இயேசுவுக்கு தெரியும். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாரு. இதே போல எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது எரேமியா தீர்க்கதரிசி. பல நேரத்தில் அவர் அழுது இருக்கிறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் புலம்பல நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா அவர் எருசலேமை பார்த்து அழுது அந்த புலம்பலின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் அழுதார்னா அவர் வித்தியாசமான காரணத்துக்காக அழுதார். ஏன் எருசலேம் பிடிக்கப்பட்டு போகும், 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமையாக இருக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி தான் முன்னறிவித்தார். அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையின் நாட்களிலேயே நிறைவேறியதை அப்படியே அவர் பார்த்தபோது அவரும் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போகிறார். போகும்போது எருசலேம் எரிஞ்சு சுட்டரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து என்ன செய்தோம், அழுதோம். எதுக்காக அழுதோமா? புலம்பல் 1:1 பாருங்க. ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகமாயிருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாலே. அன்றைக்கு முற்றிலும் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் எருசலேம் இருந்தது. அதை பார்த்து எரேமியா அழுததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இன்னைக்கு எருசலேம் அப்படி கிடையாது. இயேசுவின் நாட்கள்ல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அலங்கம் எல்லாம் அட்டகாசமாக கட்டப்பட்டிருக்கிறது. சாலைகள் எல்லாம் அற்புதமாக போடப்பட்டிருக்கிறது. ரோம அரசாங்கத்தின் உதவியோடு, ஏரோதின் உதவியோடு கூட ஆலயம் கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எந்த அழிவும் கிடையாது. ஆனா எரேமியாவும் அன்னைக்கு எருசலேம் பார்த்து அழுகிறார். இயேசு இன்னைக்கு அதை விட மோசமா அழுகிறார். அதே எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 1:8 எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் தூர ஸ்திரியை போலானால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினார். இதெல்லாம் எரேமியா எருசலேமை பார்த்து உக்காந்து அழுத வார்த்தைகள். அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டே போனோம்னா எருசலேமுடைய நிலைமையை பாருங்க. எரேமியா சொல்றத 2:13 எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? பார்க்குறான், எருசலேமை பார்க்குறான். உன் காயம் சாதாரண காயம் இல்லை, குணமாக்குகிற நிலைமையில இல்லை. நீ பாவம் பெருத்த ஜனமாக மாறினபடினால் இத்தனை பெரிய நியாய தீர்ப்பு உண்மையில் வந்திருக்கிறதே என்று சொல்லி எரேமியா புலம்பி அழுறான். ஆனா அது பிரச்சனை இல்லை. அடுத்த வசனம் தான் இன்னும் கொடுமையா இருக்கு. வாசிங்க பாப்பா யாராவது ஒருத்தர். 14 உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசிக்கிறார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். இந்த தேசத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். நான் என் வார்த்தையை சொல்ல, வேதத்தில் இருக்கிற வசனத்தை தான் சொல்றேன். அவர்கள் எதை தீர்க்க தரிசனமாக சொன்னாங்களாம்? ஜனங்களை சரிப்படுத்துறதுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர்கள் சொல்லாமல், ஜனங்களை எது பிரியப்படுத்துமோ அல்லது ஜனங்கள்கிட்ட எதை சொன்னா இவர் கறக்கலாமோ அதை தான் அவர் சொல்வார். இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் நிலைமை அதுதான். தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவார்களே. அன்றைக்கு எருசலேம் பாழாய் போனதற்கு காரணமே இந்த தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்ட தீர்க்கதரிசிகள். ஏன்? ஜனங்களை அக்கிரமத்தினின்று விலக்கும்படி அவர்களுக்கு தேவையான வசனத்தை காண்பிக்காமல் அவர்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு இந்த இம்மைக்குரியவைகளையே காண்பித்து எது ஜனங்களை பிரியப்படுத்துமோ அதையே பேசி பேசி இவர்களும் கெட்டு தேசத்தையும் கெடுத்து போட்டார்கள். அதனாலதான் அன்னைக்கு அந்த நிலைமை வந்துச்சு. இன்னும் அங்க எரேமியா சொல்லிக்கிட்டே வரும்போது நிறைய காரியங்கள் நான் காண்பிக்க முடியும். 4வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 1வது வசனம் வாசிங்க. ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி
பரிசுத்த ஸ்தலத்தில் கற்கள் சகல வீதிகளின் மூலையிலும் கொட்டுண்டு போயிற்று. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. எருசலேம் பார்த்து எரேமியா சொல்லும் போது ஐயோ பொன் மங்கி போச்சுன்னு சொல்றார். பொன் எதுக்கு ஒப்ப, எதுக்கு அடையாளம்? பொன் எதுக்கு அடையாளம்? வேத வசனத்துக்கு அடையாளம். பொன்னை பார்க்கிலும் அப்படிலாம் வாசிக்கிறோம்ல, தேன் கூடு அப்படிலாம் வாசிக்கிறோம்ல. பொண்ணு எதுக்கு அடையாளம்? எருசலேம்ல எது மங்கி போச்சான்? வசனம் மங்கி போச்சு. இன்னைக்கும் பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. நல்லா பாடுறதுக்கு ஆள் இருக்கு, நல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இருக்கு, சுகம் அளிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. எத்தனை பேர் வசனத்தை கரெக்டா போதிக்கிறாங்கன்னு பாருங்க, எண்ணி பாருங்க. அதுதான் வாசிக்கிறோம், வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் கிடைக்காம போயிருமா? பைபிள் நிறைய பிரிண்ட் செய்யப்படுது, நிறைய விற்பனை ஆகுது. போன்லயே எத்தனையோ பைபிள் ஆப் வந்துருச்சு, எல்லாம் இருக்கும். ஆனா வசனத்தை பேசுற ஆட்கள் இருக்காது, வசனத்தை காட்டி கொடுக்கிற ஆட்கள் இருக்காது. இது அன்றைய நிலைமை. அன்றைய நிலைமையை பார்த்து எரேமியா அன்னைக்கு அழுதாரு. ஆனா பல நூறு ஆண்டுகள் கழித்த பிற்பாடு இன்றைக்கு இயேசு எருசலேமை பார்த்து அவர் அதை விட கண்ணீர் விட வேண்டிய காரணம் என்ன? வாசிங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்காது. ஏன் தெரியுமா? தன் நாட்களை குறித்த அறிவு இல்லாத எருசலேம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால். எப்பா, நீ கொடுத்த வரவேற்பெல்லாம் ஓரமா இருக்கட்டும், நீ விரித்த வஸ்திரம் எல்லாம் ஓரமா இருக்கட்டும், நீ பிடித்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்திய குருத்தோல் அதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். ஆனா உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ தேடுறியா? அல்லது இந்த உலகத்துக்கு உரிய காரியங்களையே பார்த்து பார்த்து என்ன நடக்க போகிறது என்கிற உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எருசலேமே, நீ கொடுக்கிற வரவேற்பை பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியல, என்னால அழத்தான் முடியுது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த நாளில் ஆகிலும், ஆண்டவரே நீர் தருகிற சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நான் தெரிந்து கொண்டேனா? அதற்கு முன்னாடி அவங்க பாடின வசனம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 38ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமுமா. இயேசு பிறந்தப்ப என்ன பாட்டு பாடினாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, எங்க சமாதானம்? பூமியிலே சமாதானம். ஆனா இப்ப பாடுறது எங்க பாடுறாங்க? பரலோகத்திலே சமாதானமா. எப்ப பரலோகத்திலே சமாதானம் இருக்கட்டும், உங்களுக்கு நான் சமாதானத்தை கூற வந்தேன், அது முதல்ல தெரிஞ்சிச்சா? நானும் யோசிச்சு பார்த்தேன், பரலோகத்துல எதுக்கு சமாதானம் உண்டாகணும்? பரலோகம் நல்லா தான் இருக்கு. நீங்க முதல்ல உங்க அட்டகாசத்தை பார்த்து தான் பரலோகத்துல சமாதானம் போகுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரலோகத்துல சமாதானம் பாடினதெல்லாம் ஓகே, சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை போதிப்பதற்கு நான் வெளிப்பட்டிருக்கிறேனே, இந்த நாட்கள் உங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதை நீங்க உண்மையா அறிந்து உணர்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டு அவரால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த வசனத்துல சொல்றார், 43ஆம் வசனத்துல, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால். போதும் போதும் போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போவீர்களானால். அதுக்கு மேல உள்ள காரியங்கள்லாம் விளக்க நான் விரும்பல, நீங்க படிச்சுக்கோங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். இதுதான் காலம், இதுதான் நேரம், இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்காது. சகோதரா சகோதரியே, நீ ஆலயத்துக்கு வரலாம், பாட்டு பாடலாம், இன்னும் ஆண்டவர் விரும்புகிற உள்ளான பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையிலே காணாமல் போகுமானால் ஆண்டவர் உங்கள் குருத்தோலை பவனியிலே சந்தோஷப்பட மாட்டார். உங்களை பார்த்து ஆண்டவர் அழதான் செய்வார். நிறைய வசனம் இருக்கு. இன்னும் எரேமியா 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்க வாசிச்சு பாருங்க. எருசலேம் நகரத்தை பார்க்கும்போது அதனுடைய உட்புறம் எல்லாம் கொடுமையா. எப்படி? எது கொடுமை?
வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ள கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை? இந்த பாம் சண்டே அடுத்து ஒரு சாதாரண பாம் சண்டே ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக அன்றைக்கு இதைவிட பிரம்மாண்டமான பேரணி நடத்தப்பட்டது. ஆனால் அது கடைசியிலே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தரல, அவருக்கு கண்ணீரைத்தான் வர வைத்தது. அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லிட்டார். ஆனா அந்த எருசலேமுக்கு அது புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் சொல்லி சரியாக 40 வருடம் கழித்து, சரித்திரம் சொல்லுகிறது, தீத்துராயனுடைய காலத்திலே, பின்னர் வந்த ரோம அரசனாகிய நீரோ மன்னனுடைய காலத்திலே, இதே எருசலேம் பட்டணம் எப்படி நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு அழிவிற்கு உள்ளானது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றது சும்மா கிடையாது. அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தையும் நிறைவேறும், அவர் சொன்ன வார்த்தைகளும் நிறைவேறும். அந்த வசனத்துல சொல்றது, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆனா அந்த எருசலேம் ஜனக்கூட்டத்துக்கு பாட்டு பாடத்தான் தெரிஞ்சிச்சு, டான்ஸ் போடத்தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையின் தீவிரம் புரியல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக, ஏதோ ஒரு கடமைக்காக நான் எதையும் செஞ்சுட்டு போயிடக்கூடாது. சில நல்ல பிராக்டிஸ், இதெல்லாம் அனுபவிப்பது, கடைபிடிப்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவை, அவசியம். அது நம்ம இன்னும் தேவனுக்கு நேராக நடத்தட்டும். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம், எருசலேம் மாறிடுச்சா? அதை முடிச்சுட்டு அடுத்து அவர் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது ரொம்ப கொடுமை. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். கல்லர் குகையாக்கப்பட்ட ஊழியங்கள். நான் அப்படிதான் சொல்லுவேன். அங்க விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள்னு போட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள புக் ஸ்டால் வைக்கக்கூடாது, பைபிள் விற்கக்கூடாது, இப்படி பேசுறவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? தேவ ஆலயத்தையும் தேவன் தந்த ஊழியத்தையும் தனக்கு சாதகமாக்கி கொண்ட கூட்டத்தார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை ஊழியங்கள் தேவனுக்காக, தேவ மகிமைக்காக செயல்படுகிறதா, அல்லது தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட ஜனக்கூட்டங்கள் இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில் அதிகமா? ஆண்டவர் அதையும் பார்த்து அல்றாரு. ஏன் வீட்டை என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் குகையாக்கிட்டீங்களே. அப்படி எல்லாம் பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டுட்டு தான் அவரால் வேதனையை அடக்க முடியல. ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மத்தேயு 21:14, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டவருடைய உள்ளம் வேதனையினால நிறைந்திருந்தாலும், ஆண்டவருடைய இருதயத்தின் அழுகுரல் தாங்க முடியாத சத்தமாக வெளிப்பட்டாலும், அங்கிருந்த தேவையுள்ள மனிதர்களையும் ஆண்டவர் சந்திக்க தவறவில்லைங்க. அதுதான் நம்முடைய தேவன் அன்புள்ள ஆண்டவர் என்பதற்கு அடையாளம். எவ்வளவுதான் தான் ஜனம் அவரை வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவுதான் தான் ஜனம் அவருக்கு துக்கத்தை தந்தாலும், ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் நோக்கி பாருங்க. இவ்வளவு மோசமான ஜனக்கூட்டத்தில் இருந்தும் ஆண்டவர் தேவையோடு வந்த, விசுவாசத்தோடு நம்பி வந்த ஜனங்களுடைய வேண்டுதலையும் கண்ணீரையும் அவர் துடைக்காம விடல. இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் அதே தான் சொல்லுகிறார். உங்களுடைய நிலைமை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கும் அதே தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 23:37 எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ
மனதில்லாமல் போயிற்று. அதே ஏக்கத்தோடு கூடத்தான் தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எருசலேமே எருசலேமே, எத்தனை தரமோ உன்னை நான் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அதே தேவ ஆவியானவர் அதே ஏக்கத்தோடு கூட எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தார். பல நேரங்களில நீங்களும் நானும் புறந்தள்ளி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதே ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு எருசலேமுக்கு மனதில் இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்படியே எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. அன்றைக்கு எருசலேமை பார்த்து நீங்க வடித்த கண்ணீர் ஆண்டவரே இன்றைக்கு எங்க இருதயத்தை பிளக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க பாப்பா. ஆண்டவரே, என்னிலே காணப்படுகிற பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் நீக்கி ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க. எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா, அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா, இன்றே திரும்பி நீ வா.